அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரணி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற டிசம்பர் மாத பலன். அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சியும் பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சி பார்த்தோம். எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்கால மனம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல சிந்தனை வரணும். இந்த சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையினாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. ஏன்னா அம்மன் அருள்ல பாருங்க, தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பாருங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப இந்த டிசம்பர் மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? வருஷத்துல கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தாங்க. அடுத்து புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் இந்த டிசம்பர் பலனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குங்க. நல்லா பாருங்க, இது நாள் வரைக்கும் பாருங்க, செவ்வாய் பகவான் நீசமா இருந்தார். இப்ப நீசம் பெற்று வக்ரமாகிறார். இது என்ன சொல்லுவாங்கன்னா, நீசப்பற்ற கிரகம் வக்ரம் வரும்போது 100% யோகத்தை கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாசத்துல இந்த யோகங்கள் உண்டு. நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்திருப்போம், போலீஸ் மருத்துவர் சம்பந்தமா நிறைய நியூஸை பார்த்தோம். ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்தார், அதனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சாங்க. இனிமே அந்த பாதிப்பு இருக்காது. இனிமே நல்ல ராஜ யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம். இப்ப இந்த மாசத்துல ஒரே விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய கார்த்திகை, அதாவது டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி திரு கார்த்திகை. இந்த மாசத்துல எல்லாமே சிவ வழிபாடு மட்டும்தாங்க உகந்தது. இந்த மாசத்துல எல்லாருமே நம்ம பொதுவா பாருங்க, அம்மன் அருள் டிவி பாக்குறோம், எல்லாருமே கிரிவலம் சுத்தி அம்மன் அண்ணாமலை உண்ணாமலை வழிபாடு பாருங்க, எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும். கிரிவலம் சுத்தி வந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா புண்ணியமும் கிடைக்குங்கிறாங்க. அதனால இந்த மாசத்துல வரக்கூடிய டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டு உண்ணாமலையோட தரிசனத்தை கண்டிப்பா எடுத்துங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். இப்ப இந்த அம்மன் அருள் டிவில இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. எப்போதுமே பாருங்க, கன்னி ராசிக்காரங்க எதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா கன்னி ராசி அப்படின்ட்டு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த ராசி 6வது ராசி இல்ல, எப்போதுமே பாருங்க நல்லா இளமையான தோற்றம் இருக்குங்க கன்னி ராசிக்காரங்கிட்ட. ஏன்னா இங்க புதன் உச்சமாகிறார்ல, அப்ப என்றுமே இளமையான தோற்றம், நல்ல உழைக்கக்கூடிய குணம், ஒரு தைரியமான குணம், ஒரு தன்னம்பிக்கை விடாத குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா கன்னி ராசி என்பதுல கண்டிப்பாக இருக்கும். இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எல்லா விஷயத்திலயும் சரி, ஒரு விஷயம் யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே நபர்கள் கன்னி ராசிக்காரங்க தான். பாக்குறதுக்கு 50 வயசு மாதிரி இருக்கும், ஆனா தோற்றம் 20 வயசு 30 வயசு தோற்றம் இருக்கும். என்றுமே இளமையான தோற்றம். கன்னி ராசியுடைய குணங்கள் அப்படி இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கன்னி ராசிக்காரங்க. தன்மானத்தோட இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க. வேலை உத்தியோகம் இதை பத்தியும் ரொம்ப சிந்திப்பாங்க கன்னி ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா சில பேர் கன்னிராசியை சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலுமே நீங்க ராசி கன்னிராசியா இருப்பீங்க. ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது. ஒருத்தர் காலைல பிறந்துப்பாரு, மதியம் பிறந்துப்பா, இரவு பிறந்து அதை வச்சுதான் லக்ன புள்ளி கணக்கிடுவாங்க. இந்த லக்னத்துல இருந்து எந்தெந்த கிரகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்துல இருக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு 9 நவகிரகம் நம்ம உடம்புல இயங்குதுங்க. அது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான காலகட்டம் வரும்போது கண்டிப்பா அது யோகமான பலனை கண்டிப்பா கொடுத்தே தீரும். எது பலவீனமான கிரகமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதுதான் பரிகாரம் கொடுத்துருக்காங்க நம்முடைய முன்னர்கள், முனிவர்கள், சித்தர்கள், ரிஷிமார்கள். ஒவ்வொரு பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த பரிகாரம் பண்ணும்போது எல்லாமே நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
அதனாலதான் எல்லா வீடியோலையும் என்ன சொல்லுவேன்னா பொது பொருள் நான் எல்லா வீடியோலும் கொடுத்துருப்பேன். இப்ப கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு எப்படின்னு பார்ப்போம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலேயே பாருங்க கேது பவன் சஞ்சாரம் செய்யறாரு. பொதுவாக உங்க ராசியிலே கேது பவன் சஞ்சாரம் செய்யறாரு. சூரியன் புதன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு உங்க ராசி பிரகாரம் விருச்சிக ராசியில. அடுத்து 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு 5ஆம் பாவத்துல, அதுவும் மகர ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்ப ராசியில. 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான், அதாவது மீன ராசியில. 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதுவும் ரிஷப ராசியில. அடுத்து 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பயிற்சி ஆகி 4ஆம் வகுப்பு பயிற்சி ஆகிறார். அதாவது டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு பயிற்சி ஆகிறார். இதுல என்னன்னா டிசம்பர் மாசம் கரெக்டா 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்து நீசமாகி வக்ரம் ஆகிறார். நல்லா பாத்துக்குங்க, வக்ர கிரகம் எப்போதுமே பாருங்க ஒரு நல்ல பலனை கொடுத்தோம். நீசம் பற்று வக்ரமானா அது மிகப்பெரிய ராஜயோகங்கிறாங்க. அப்ப என்னை பொறுத்தவரை பாருங்க கன்னி ராசிக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா ஒரு 3க்கும் 8 கூடிய யாருன்னா அந்த செவ்வாய் தான். உங்களுக்கு கண்டம் பிரச்சனையை காட்டக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். அது போய் நீசமாயி வக்ரமாகும் போது மிகப்பெரிய நல்ல பண்ண கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இப்ப கன்னி ராசியை பொறுத்தவரை நிறைய தடைகள் நம்ம சொல்லக்கூடாது, நிறைய நல்ல விஷயம் இனிமேல் தான் இருக்குது. ஏன்னா கன்னிக்கு பொதுவா பாருங்க இதுக்கு முன்னாடி புதன் வந்து 2ஆம் இடத்துல இருந்தாரு. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா 3ஆம் விரயம் பண்ணாரு, எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் விரயம் பண்ணாரு. கேது இருந்து ஒரு குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிட்டாங்க தெரியுங்களா கன்னி ராசிக்காரங்க. கேட்டா சொல்லுவாங்க என்னைக்கு இந்த கேது வந்துச்சோ அதுல இருந்து ஒரு குழப்பமா இருக்கு, ஒரு மைண்ட் செட்டே என்கிட்ட கிடையாது, ஒரு குழப்பத்துல இருக்கேன், எதுவுமே சரியான ஒரு யோகம் இல்லை, எதுவுமே நல்லா அனுகூலமா இல்லை, எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே ஒரு தடையா இருக்கு அப்படின்னு நிறைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர். மருத்துவ செலவு, விரைய செலவுகள், வேலை உத்தியோகம் சரியா அமையல, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மைகளை நான் பாக்குறேன், எந்த காரியத்தாலுமே சரியா அமையல, நண்பர்கள், பழக்க வழக்கம், வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம், திருமண சம்பந்த பேச்சுகள், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே தாமதமானுச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க கன்னி ராசிக்காரங்க. ஏன்னா அவ்வளவு தடையில பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி. குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இல்லை, ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்கல, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை சார்ந்த விஷயம், கணவன் மனைவி சார்ந்த விஷயம் பிரச்சனை, வேலை உத்தியோகம் சரியா அமையல. ஏன்னா ஒரு 3 மாத காலமாக சனி பகவான் வக்ரமா இருந்தார். கண்டிப்பா கேட்டு பாத்தீங்கன்னா வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கல. கன்னி ராசியை பொறுத்தவரை அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க, நிரந்தரமா வேலை கிடைக்கல. இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நல்ல அனுகூலமே வரும். ஏன்னா நவம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, அதனால சொல்றேன். அப்ப இனிமேதான் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் உங்களை நோக்கி வருது கன்னி ராசியை பொறுத்தவரை. இப்ப எடுத்தவன என்ன சொல்லலாம் கன்னி ராசியை பொறுத்தவரை? கெட்ட பலன் சொல்லாம நல்ல பலன் சொல்லாம? நல்ல பலனை மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா வீடு கொடுத்தவர் நீசம் பெற்று வக்ரமாகும் போது இங்க ராஜயோகத்துல போறாரு செவ்வாய். 3ஆம் இடத்துல முயற்சி வெற்றி சாலத்துல புதன். அப்ப நிறைய பேருக்கு ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போது சொல்லி காட்டுது. என்னை பொறுத்தவரை கன்னிராசி ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு மாற்றம், ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அமைப்பை காட்டுது. அது என்ன மாற்றம்னா இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க மாத்த போறீங்க. இப்ப கன்னிராசிக்காரங்க வேலை பாக்குறாங்கன்னா இனிமே வேலையில உத்தியோகத்துல பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. இப்ப மேல அதிகார பிரச்சனை இருந்துச்சு, கலகம் இருந்துச்சு, போட்டி இருந்துச்சு, போடலாம் சொன்னாங்க, இந்த பிரச்சனை இருக்காது. வேலை உத்தியோகம் நல்லபடியா அமையும். வேலை உத்தியோகத்துல தடங்கள் இருக்காது. இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்கன்னா அவங்க எல்லாம் ப்ரமோஷன் தேடி வரும். வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கணும்னா ப்ரமோஷன் தேடி வரும். இங்கேயும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் நான் சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது. நிரந்தரமான வேலை, நல்ல ஒரு வேலை, அனுகூலமான வேலை, ஒரு அமைப்பான வேலை கண்டிப்பா கன்னிராசியை பொறுத்தவரை கிடைக்குது. நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவன் எல்லாரும் சொல்றேன், படிக்கக்கூடிய மாணவிலாம் பாருங்க கன்னிராசிக்காரங்க இப்ப கண்டிப்பா அரசாங்க வேலையை பார்ப்பாங்க. அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும், இல்ல அரசாங்க வேலை கண்டிப்பா தேடி வரும் உங்களுக்கு. இப்ப அரசாங்க வேலையில எந்த ஒரு தடையும் கிடையாது. அரசு மூலம் அனுகூலம் கண்டிப்பா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிக்கு நான் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குங்க. ஒரு இடமாற்றம், அரசாங்கத்துல அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வருது. இப்ப கட்டுங்க, வீடா இடமா பூமியா இப்ப கட்டுங்க, உங்களுக்கு யோகம் வரும். ஏன்னா சூரியன் புதனை பாக்குறாரு, சூரியன் குருவை பாக்குறாரு, புதனும் சேர்ந்து குருவை பாக்குறாரு. அப்ப வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா இதுல சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு வாங்குறதோ விற்கிறதோ பண்றதோ நீங்க பண்ணிக்கலாம். அப்ப இந்த நேரத்துல சுபகாரியம் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்கு வருது? கன்னி ராசிக்கு வருது. குருவுடைய பார்வை படுறதுனால
காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். இதுல எந்த ஒரு தடையும் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் சரி, உங்கள் பக்கம் சாதகமா வர்றதுக்கு கன்னிராசி சூப்பரா இருக்கு, சப்போர்ட்டா இருக்கு, பாத்துக்கோங்க. அப்ப எடுக்க முயற்சியெல்லாம் கன்னிராசி எப்படி இருக்கும்? நல்ல அனுகூலமா இருக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இப்ப பொது சேவை, பொதுமக்களுடைய பாருங்க, நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்க போறாரு. இப்ப நீங்க எல்லாமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதையா வருது? வெற்றி பாதையா வருது. வெளிநாடு யோகம் நல்லா இருக்குது, வெளியூர் யோகம் நல்லா இருக்குது, எல்லாமே அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறது. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிமேல் தொழில் நல்லா இருக்குன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு 6ஆம் இடத்துல. இப்ப நீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் சரி, லோன் உடனே சாங்ஷன் ஆகுங்க. கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும், இல்லை தனியார் பேங்கா இருக்கட்டும், எல்லாம் போய் லோன் கேட்டாலுமே இப்ப லோன் சாங்ஷன் ஆகி உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் பழக்க வழக்கமான நிறைய நல்ல விஷயம் இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க, லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்குறீங்களே, கண்டிப்பா அந்த யோகம்னா நிறைய பேருக்கு இருக்காது. கண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி ஓட்ட முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப தொழில் சார்ந்த விஷயம், ப்ரொமோஷன் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா அனுகூலமாக இருக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இந்த காலகட்டம் பாருங்க, மெயினாக விளையாட்டு துறையா இருக்கட்டும், இரும்பு சம்பந்த வேலையா இருக்கட்டும், நெருப்பு சம்பந்த வேலையா இருக்கட்டும், இல்லை ஆசிரியர் வேலையா இருக்கட்டும், ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும், கமிஷன் ஏஜென்சி சம்பந்த ஒரு பிசினஸா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இனிமேல் கொடுப்பாரு. அடுத்த நட்சத்திரம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரத்துல பிறந்தவங்க. இதுலையுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா அந்த உத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே பாருங்க, உங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை வருது. உலகை ஆளக்கூடிய திறமை வருது. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு. இடம், வீடு, வண்டி, வாகனம், பூமி இது சார்ந்த விஷயம் வாங்கக்கூடிய யோகம் வருது. வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. தொழில நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குறாரு. இப்ப சுபகாரியம், சுப செலவு சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து அஸ்தத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம், ஃபேமிலி, பொறுமையான குணம், அமைதியான குணம், சிந்திச்சு செயல்பாடு பண்ண குணம், தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, எல்லா காரியம் எது எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாம் வெற்றியா வரும். இனிமே நீங்க வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறோம். மீன் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கலை ஃபீல்ட்ல உள்ள நபர்கள், வெளியூர் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், வெளியூர் போகக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க இதுலையுமே தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, இதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க. இதுலையுமே விடாம தன்மானத்தோட ஒரு விஷயத்த முடிக்கணும்னா இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. இனிமே வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோக உயர் பதவி சார்ந்த விஷயம் எல்லாமே தேடி வருது. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த சித்திரத்துல பிறந்தவங்க. வரக்கூடிய கன்னி ராசி என்பதற்கு வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.